ஓம் நமச்சிவாய வாழ்க. நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சூரியன் மகரம் ராசியில் சஞ்சரிப்பது தை மாதம் என்று அழைக்கப்படுகிறது. இதனை மகர மாதம் என்றும் அழைப்பார்கள். மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம் ஆகும். பொதுவாக எந்த ஒரு நல்ல செயலையும் தை மாதத்தில் ஆரம்பிப்பதுதான் வழக்கம். இம்மாதத்தில் தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார். உத்தராயண காலம் ஆரம்பமாகிறது. அதாவது தேவர்களின் உலகிற்கு தட்சிணாயனம் எனப்படும் 6 மாத இரவு காலம் முடிந்து உத்தராயணம் என்னும் 6 மாத பகல் காலம் ஆரம்பமாகும் என்பதே தை மாதத்தின் பெருமையாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். உத்திராடம் சிறந்த நட்சத்திரம். உத்திராடத்தில் பிள்ளையும் ஊர் எல்லையில் கொள்ளையும் என்பது பழமொழி. அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம், வீடு அல்லது விளைநிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்தில் சூரியன் நுழைவது வெகு சிறப்பான ஒன்றாகும். தை மாதத்தில் பல்வேறு விரத நாட்கள் வருகின்றன. அவை தை வெள்ளி, தை அமாவாசை, தைப்பூசம், ரத சப்தமி, பீஷ்ம அஷ்டமி என பல்வேறு சிறப்பு வாய்ந்த நாட்கள் தை மாதத்தில் வருகின்றன. பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த சீர்மிகு தை மாதத்தில் உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனை அறிந்து கொள்வோம். தை மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது சுக்கிர பகவான் விருச்சிகம், தனுசு, மகர ராசியில் பயணம் செய்கிறார். புதன் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர். சூரிய பகவான் மகர ராசியில் 29 நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார். கும்ப ராசியில் சனி பகவானும், மேச ராசியில் குருவும், மீன ராசியில் ராகுவும், கன்னி ராசியில் கேது பகவானும் பயணம் செய்கின்றனர். சந்திர பகவான் சதயம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் கும்ப ராசியில் இருப்பதன் மூலம் இந்த சீர்மிகு தை மாதம் ஆரம்பம் ஆகிறது. இந்த கிரக அமைப்பால் உங்கள் வாழ்வில் இப்படியும் நடக்குமா என வாயை பிளக்கும் அளவுக்கு நன்மைகள் நடைபெற உள்ளன. உங்களின் வளர்ச்சியை கண்டு நீங்கள் கடவுளாக பார்க்கும் உறவு ஒன்று உங்களுக்கு எதிரியாக வர வாய்ப்புண்டு. அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் உங்களிடம் இருந்து சற்று தள்ளி இருப்பதே உத்தமம். துலாம் ராசி அன்பர்களே, இனிமையான மாற்றங்களை இந்த தை மாதம்தான் வழங்க இருக்கிறது. மாதம் தொடங்கி முதல் வார 6வது நாளில் இருந்து ஈடுபடுகிற விஷயங்கள் அனைத்திலும் அதிர்ஷ்ட வளர்ச்சி, இனிமைகள், மாற்றங்கள் காத்துள்ளன. கடந்த மாத முதல் வாரத்தில் உங்களது ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி விலகி இருப்பதே மாபெரும் விடுதலை. குரு பகவான் அனைத்து சாதக வெற்றிகளையும் கொடுக்கின்ற பக்குவத்தில் 7ஆம் இடத்தில் மிக வலிமையாக அமர்ந்து ராசியை பார்த்து கொடுத்து வருகிறார். லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். இந்த நிலைமை அடுத்து வருகிற 4 மாதங்களுக்கு தொடரத்தான் போகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோக இடத்தில் பெரிய பதவி கிடைக்கப் போகிறது. மாதம் தொடங்கி 9 தினங்கள் முடிவதற்குள் அனைவருக்குமே என்னென்ன திட்டம், விருப்பம் இருக்கிறதோ அதுவெல்லாம் எளிதாக பூர்த்தியாகும். அன்றாட வருமான கோளாறு விலகும், சேமிப்பு உயரும், நினைத்ததை சாதித்துக் கொள்ளலாம். வேலை பணி விஷயங்களில் தொடர்கின்ற சங்கடங்கள் விலகும், பழைய கடன்களை அடைத்து விடலாம். ஆரோக்கிய மருந்து மாத்திரை செலவுகளால் மன உளைச்சலில் உள்ளவர்களுக்கு தீர்வு ஏற்படும். அனைவருக்கும் உத்தியோக வகை சஞ்சலங்களும் ஊதிய வகை கோளாறுகளும் விலகும். பதவி பொறுப்பு வகையில் அடைந்து வருகிற சச்சரவுகளும் முடிவுக்கு வரும். கடன் விவகாரங்களால் புதிய பிரச்சனை ஏற்படாது. சுவாதி நட்சத்திர இளம் தம்பதியர்களின் புத்திர பாக்கியம் ஏக்கம் தீரும். அனைவருக்குமே வாழ்க்கை துணையின் வழியில் புதிய சொத்து, மண், மனை, பொன், பொருள், கட்டட வகை அதிர்ஷ்டம் காத்துள்ளது. இம்மாதம் சனி, புதன் மற்றும் திங்கள் கிழமைகளில் இனிமை, உயர்வு, அதிர்ஷ்டங்களை சந்திக்க இருக்கிறீர்கள். இம்மாதம் 2, 4, 7, 15, 19, 22, 25, 27வது தினங்களில் பெரிய தொகை வரவு, புதிய பொருள் சேர்க்கை உண்டு. பொன், பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கைகளும் உண்டாகும். பெண்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். புத்திர பாக்கியம் அமையும். வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும். வீடுமனை மற்றும் வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். எதையும் சமாளிக்கும் தைரியம் பிறக்கும். மனதிற்கு நெருக்கமானவர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை ஏற்படும். மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தீராத சில பிரச்சனைகள் விரைவில் தீரும். மாணவர்களுக்கு சிந்தனை திறனில் மாற்றம் ஏற்படும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஞாபக மறதி சார்ந்த இன்னல்கள் குறையும். ஆசிரியர்களின் ஆதரவுகள் மற்றும் ஆலோசனைகளின் மூலம் புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். விளையாட்டு போட்டிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும். நண்பர்களுடன் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக பணிகளில் உயர் அதிகாரிகளுடன் ஒத்துழைப்பு கிடைக்கும்.
மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி சுபிட்சம் ஏற்படும். அயல்நாடு தொடர்பான வேலைவாய்ப்புகள் சாதகமாக அமையும். எதிர்பாராத இடமாற்றத்தின் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும். புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் ஈடேறும். நிதானமான பேச்சுக்களின் மூலம் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துவீர்கள். தகவல் தொழில்நுட்ப துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான பலன்கள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும். கூட்டாளிகளிடம் நிலவி வந்த பனிப்போர் விலகும். தொழில் நிமித்தமான பயணம் மேற்கொள்வீர்கள். அரசு வழியில் சில விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழிலாளர்களின் ஆதரவுகள் மேம்படும். நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு திறமைக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளும் போட்டிகளும் மறையும். செயல்பாடுகளில் சோர்வின்றி செயல்படவும் மனம் விரும்பிய பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். தியானம் மற்றும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாட்டுடன் இருப்பது நல்ல மதிப்பை உண்டாக்கும். மூத்த கலைஞர்களின் அறிமுகம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் திட்டமிட்ட செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். புகழ்ச்சியான பேச்சுகளுக்கு செவி சாய்க்காமல் இருப்பது மேன்மையை ஏற்படுத்தும். உடன் இருப்பவர்களின் ஆதரவு மேம்படும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். கட்சி சார்ந்த செலவுகளில் சற்று நிதானத்துடன் செயல்படவும் சமூக பணிகளில் எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகும். புதன்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர முயற்சிகளில் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும். இனி தை மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதங்கள் என்னென்ன என்பதனை காண்போம். தை மாதத்தில் தைப்பூசம், தை அமாவாசை, ரத சப்தமி போன்ற விழாக்களையும், பைரவ வழிபாடு, வீரபத்திரர் வழிபாடு, தை வெள்ளி வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகளையும் இம்மாதத்தில் பின்பற்றுகின்றனர். தை கிருத்திகை முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வண்ணம் கிருத்திகை திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஆண்டுக்கு 3 கார்த்திகை தினங்கள் மிக முக்கியத்துவம் பெறும். அவை தை மாதம் வரும் தை கிருத்திகை, கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை. தை மாதத்தில் வரும் கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்தால் நிச்சயம் திருமண தடை நீங்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். தை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய பூச நட்சத்திரத்தில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் சிவபெருமான் மற்றும் முருக கடவுளுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது. உமையம்மை வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் தைப்பூசம் என்றும் கருதப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த தைப்பூச திருவிழா உலகெங்கும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தை அமாவாசை. தை அமாவாசை அன்று மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எனப்படும் வழிபாட்டினை மேற்கொள்கின்றனர். ஆறு, குளம், கடல் போன்ற நீர்நிலைகளில் இவ்வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. தை மாத அமாவாசையும் ஆடி மாத அமாவாசையும் மகாலய அமாவாசையும் முன்னோர்களுக்கான வழிபாட்டிற்கு உகந்தவை என கருதப்படுகின்றன. இவ்வழிபாட்டின் மூலம் தாங்கள் செய்த பாவங்கள் நீங்குவதாகவும் குழந்தை பேறு, குடும்பத்தில் ஒற்றுமை, சுபிட்சம், மகிழ்ச்சி ஆகியவை கிடைப்பதாகவும் கருதப்படுகிறது. ரத சப்தமி. ரத சப்தமி என்பது தை மாதத்தின் வளர்பிறையில் வரும் சப்தமி திதி அன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளில்தான் சூரியன் தனது வட அரைக்கோள பயணத்தை தொடங்குகிறார். இந்நாளில் விரதம் மேற்கொள்வதால் ஆரோக்கியம், நோய் இல்லாமை, செல்வம், புத்திர பேறு, நீண்ட ஆயுள், பகைவர்களை வெல்லும் சக்தி, வெற்றி, நிலம், தானியம், புண்ணியம் ஆகியவை கிடைக்கும். மேலும் மனக்கவலை, வியாதி ஆகியவற்றை நீக்கும். வழியில்லாமல் தவிக்கும் போது வழிகாட்டும் இந்த ரத சப்தமி. பைரவ வழிபாடு. தை மாதத்தில் வரும் முதல் செவ்வாய்க்கிழமையில் இவ்விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. தாமரை பூ மாலை, வில்வ மாலை, தும்பை பூ மாலை, சந்தன மாலை ஆகியவை பைரவருக்கு உகந்ததாக கூறப்படுகிறது. வாசனை பூக்களில் மல்லிகை பூவை தவிர்த்து மற்ற அனைத்து பூக்களும் பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன. சனித்தோஷம் முழுமையாக அகல கால பைரவருக்கு விரதம் இருப்பது விசேஷம். வீரபத்ர வழிபாடு. வீரபத்ர வழிபாடு என்பது செவ்வாய் தோறும் ஓராண்டு காலம் கடைபிடிக்கப்படுகிறது. ஓராண்டு வழிபட முடியாதவர்கள் தை மாத செவ்வாய்க்கிழமையில் மட்டுமாவது இந்த வழிபாட்டினை கடைபிடிக்கலாம். இவ்வழிபாட்டை மேற்கொள்வதால் நீங்காத தடையும் நீங்கும், தீராத பகையும் தீரும், நவ கிரக பாதிப்புகளில் இருந்து நம்மை காக்கும். தை வெள்ளி வழிபாடு. உத்தராயண காலத்தின் ஆரம்ப மாதமான தையில் வரும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. அன்றைய தினங்களில் அபிராமி அந்தாதி, சௌந்தர்ய லகரி உள்ளிட்ட அம்மன் குறித்த பாடல்களை பாடி வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. தை மாதத்தில் வரும் திருவிழாக்களை கொண்டாடி வழிபாட்டு முறைகளை பின்பற்றி இறையருள் கிடைக்கப்பெற்று வளமான வாழ்வு வாழ்வோம். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்.